मुखं करोति वाचलं पुङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणम् नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उर्पुरिं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहोराधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टिगुरुं तं नतोऽस्मि भूतायैर्महद्भिर्य इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सो अलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தனது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் இப்பதி ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 69வது அத்தியாயம். இந்த பகுதி 3னுடைய கடைசி அத்தியாயம்ல இருக்கிறோம். நாரத முனிவரின் துவாரகை விஜயம். நாரத முனிவருக்கு ஒரு ஆசை வந்தது. இதெல்லாம் ஆன்மீக ஆசைன்னு சொல்றோம். ஆன்மீக ஆசை நல்லது. பகவானுடைய லீலைகளை பார்ப்பதற்கும் பகவான் எப்படி 16,000 மனைவிகளை சமாளிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை பார்ப்பதற்கு நாரத முனிவருக்கு ஒரு ஆவல் வந்தது. தூய பக்தர்களுடைய விருப்பங்கள் பகவானுடைய விருப்பமாவே இருக்கும். தூய பக்தர்களுடைய எண்ணமும் பகவானுடைய எண்ணமும் ஒண்ணுதான். அதனால இதுல நாரத முனிவரை நம்ம தப்பு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எல்லாம் மகாமாயை வச்சு ஆட்டுற மாதிரி தூய பக்தர்கள் எல்லாம் அவர் யோகமாயை வச்சு ஆட்டி வைக்கிறார். அங்க பக்தனும் பகவானும் ஒரே சிந்தனையில தான் இருப்பாங்க. இப்ப இந்த உலகத்துக்கு பகவான் எப்படி 16,108 மனைவிகளை சமாளிச்சார்ன்றதை காட்டணும். அதுவும் லீலையா வரணும். அதை பற்றி மக்களுக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பகவானுக்கு இருக்கு. அதை நாரத முனிவர் மூலமா நிறைவேற்றுறார். இப்ப சாதாரண மனிதன் இந்த பத்தி பகவானை பற்றி கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். 16,168 16,108 மனைவிகளை எப்படி சமாளிக்கலாம், எப்படி எப்படி இத்தனை மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளலாம், இந்த மாதிரி பல கேள்விகள் எழும். பௌதிகவாதிகளுடைய மனசுல பல எண்ணங்கள் எழலாம். அதுக்கெல்லாம் இங்க பதில் இருக்கு. பகவான் வேறு, மனிதன் வேறு. மனிதன் ஒரு மனைவியை சமாளிக்க முடியாது. பகவான் அனைத்து ஜீவராசிகளின் கணவனே பகவான் தான். அனைத்து ஜீவராசிகளும் ஸ்திரீ. ஒரே புருஷன் யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான். அதனால அனைத்து ஜீவராசிகளின் இதயத்தில் இருந்து கொண்டு அவர்களை சமாளிக்கிறார். பிரத்யேகமாக தன்னிடம் மாதுரிய லீலையில இருக்கக்கூடிய மனைவி ரசத்துல இருக்கக்கூடிய பெண்களையும் அவர் சமாளிக்கிறார். அப்ப நாரத முனிவர் பகவானை காண்பதற்காக அரண்மனைக்கு போறார். கிருஷ்ணருடைய அரண்மனை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய கற்பனையில கூட எட்டி பார்க்க முடியாது. எப்படி அவர் விஸ்வகர்மா இந்த அரண்மனைகள் எல்லாம் வடிவமைச்சார்ன்றது. விஸ்வகர்மாவை பத்தியும் இங்க வர்ணனை வருது. அவர் எப்படி ரொம்ப அழகா ஒவ்வொரு மாளிகையும் பண்ணார் அப்படின்ட்டு. 2ஆம் தேதியே சொல்லாமா? மைக் ஆன் பண்ணிட்டு பேசக்கூடாது கிளாஸ்ல. நானும் அன்மியூட் பண்றேன், திருப்பி ஆன் பண்ணிட்டு பேசுறாங்க. சோ துவாரகை லீலையில இது ரொம்ப சுவையான ஒரு லீலை. பகவானை பற்றி பகவானை கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு காட்டுறார். அவரை அறிதல் முடியாது. பகவானை முழுமையாக அறிய முடியாது. யாரா இருந்தாலும் முக்தி பெற்ற ஆத்மா தான் நாரத முனிவர். அவரால் கூட முழுமையா அறிய முடியாது. ஏதோ கொஞ்சம் காட்டுறார், அவ்வளவுதான். அவருடைய அனன்ய சக்திகள்ல கொஞ்சம் இன்ப சக்தி. அவர் இன்புற்று இருக்கிறார். அந்த இன்புற்று இருக்கக்கூடிய அந்த லீலையை ஒரு கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியும். முழுசா நம்மால கூட முடியாது. அதுல அந்த ஆர்வம் கொண்டு நாரத முனிவர் அரண்மனைகள்ல நுழையிறார். அரண்மனையினுடைய வர்ணனைகள்லாம் வருது.
அதுல ஒரு வர்ணனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்க வந்து குளங்கள் இருந்தது, ஏரிகள் இருந்தது. ஆஹ் ரொம்பவும் ரொம்பவே ஆடம்பரமாக இருந்தது. ரத்தினங்கள், வைடூரியங்கள், வைரங்கள் எல்லாம் கொட்டி கிடந்தது. அதுல அங்க அந்த அரண்மனைகள்ல வாசனை புகைகள் போடுவாங்களாம். அந்த வாசனை புகைகள் எவ்வளவு வந்ததுன்னா அது மேகக்கூட்டம் மாதிரி வந்துடுச்சாம். அதை பார்த்த உடனே மயில்கள்லாம் நினைச்சதுன்னா, ஓ, மேகம் வந்துடுச்சுன்ட்டு ஆடத் தொடங்கிடுச்சாம். இப்ப அந்த அளவுக்கு அங்கு நீங்கள் ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம். இப்ப பிருந்தாவனத்துல நீங்க வந்து ஐஸ்வர்யம் கிடையாது. அங்கேயும் வந்து வளம் இருந்தது. ஏழையா இல்ல. ஆனா இந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது. அங்க வந்து அன்பு இருந்தது, பிரேமை ஜாஸ்தி. இங்க கொஞ்சம் ஐஸ்வர்யம். வைகுண்டம் லோகம்தான், துவாரகை வைகுண்டம். விருந்தாவனம் வந்து கோலோக விருந்தாவனம். அங்கு வந்து ஆனந்தம், அன்பு, எளிமை, எளிமையான அன்பு. இங்க வந்து ஐஸ்வர்யம். ஆஹ் அப்ப ஒரு ஒரு பக்தருக்கு மனநிலை, ஒரு ஒரு பக்தருடைய ரசம் பொறுத்து அவங்களுடைய அடைய வேண்டிய இலக்கு இருக்கும். இப்போ துவாரகை மூட்ல ஒரு பக்தர் இருந்தாங்கன்னா அவங்க துவாரகையில போய் இருப்பாங்க. நம்முடைய சம்பிரதாயம் வந்து இறுதியாக நம்ம வந்து கோலோக விருந்தாவனம் தான் நமக்கு வந்து சொல்லுது. அப்ப சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பத்திலே முதல் 6 ஸ்லோகங்களை வர்ணிக்கிறார். எப்படி இருந்தது அந்த அரண்மனைகள், அங்க எப்படி வெறும் தாமரை மலர்கள் மட்டுமே பல வர்ணனைகள் இருக்கு. தாமரை மலர்கள்னு எடுத்துக்கிட்டா அது வந்து பகல்ல இருக்கிறதும் தண்ணியில வர்றதெல்லாம் தாமரை மலர்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. அப்ப அதுல அல்லி இருக்கு, நீல தாமரைகள் இருக்கு, இரவுல வந்து வரக்கூடிய தாமரை இருக்கு, பகல்ல வரக்கூடிய தாமரைனா பகல்ல வர்றதுதான், இரவுல வர்றது அல்லின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க வந்து எல்லாத்தையும் ஒரே வகையில போடுறாங்க, எல்லாத்தையும் தாமரை வகையில போடுறாங்க. தாமரையில கூட சில தாமரைகள்ல வந்து தாமரை தண்டுகளை வந்து சாப்பிட்றோம் நம்ம. அந்த மாதிரி தாமரை மலர்கள்லே பல வகையான தாமரை மலர்களுடைய வர்ணனை வருது. இந்த தாமரை மலர்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரை வர்ணிக்கும் போது உலகத்துல ரொம்ப அழகான மலர் எதுன்னா தாமரை தான். அப்ப அந்த தாமரையோட தான் பகவான் நிறைய தாமரை கண்களை உடையவர், தாமரை தொப்புளை உடையவர், நாபியை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனைகள் நாம பார்க்கிறோம். நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ மாலினே, நம பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜாங்கரேன்ட்டு குந்தி மகாராணி பாடுறாங்க. அந்த தாமரை மலர்கள்லாம் இங்க அப்படியே அதனுடைய வர்ணனை. எவ்வளவு தாமரைகள் இருக்கு, எவ்வளவு கதவுகள், ஜன்னல்கள். அஹ், அங்க இயற்கையாகவே எந்த ஒரு இப்ப நம்ம இங்க ஒரே வெயிலா இருக்கு, ஒரே குளிரா இருக்கு, ஒரே மழையா இருக்கு அப்படின்ற ஒரு தட்பவெட்ப நிலை அந்த அரண்மனைகளை பாதிக்காது. ஏன்னா அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கட்டிட நுணுக்கம், கட்டிட வல்லுனம் எப்படி சிறப்பா கட்டியிருக்கிறார். அங்க வந்து உங்க வெளியே இருக்கிற தட்பவெட்ப நிலை அந்த எதுவும் அங்க செயற்கையா எதுவும் கிடையாது, இயற்கையாவே அப்படி கட்டியிருக்காங்க. அப்ப வந்து அங்க அங்க வந்து மின்விசிறி தேவைப்படாது, இது ஏசி தேவைப்படாது, ஹீட்டர்ஸ் தேவைப்படாது, எதுவும் தேவைப்படாது. அங்க இருக்கிறதே வந்து அவங்க வந்து அந்த அரண்மனைகள் அவ்வளவு மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. அதுல வந்து விஸ்வகர்மாவுக்கு எல்லா பெருமையும் சேரும். விஸ்வகர்மா வந்து ஒரு அவருடைய ஆன்மீக சக்தி சொல்றாங்க. இங்க ஆன்மீக சக்தியை முழுசா வச்சு சிற்பி வந்து அவர் ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற அலங்காரங்கள் பற்றிய வர்ணனைகள், அங்க இருக்கிற அஹ், பறவைகள், செடிகள், கொடிகள், இயற்கை அதெல்லாம் அள்ளி வீசி இருக்கிறாங்க. அப்ப அந்த பகவான் வந்து சாத்வதர்களின் தலைவர். சாத்வதாம் பதையே நமகன்னு வருது இல்ல, சாத்வதர்கள். இவங்க எல்லாம் வந்து துவாரகை வாசிகளை சாத்வதர்கள்னு சொல்றோம். அவங்க ஒரு ஒரு முதல் அரண்மனைக்கு போறார். முதல்ல ஒரு அரண்மனைக்கு போறார். அங்க வந்து பகவான் வந்து அவர் ருக்மிணியோட இருக்கிறார். இங்க ருக்மிணின்னு சொல்லப்படல. ஆனா ருக்மிணியை பத்தி நாம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ருக்மிணி தான் பெஸ்ட். இங்க இருக்கிற ராணிகள்ல ரொம்ப சிறந்தவள் ருக்மிணி. அப்ப ருக்மிணி என்ன பண்றான்னா, அவளுக்கு ஆயிரம் ஆயிரம் வேலைக்காரிகள். ஆனா அவ சுயமா தானே எல்லா வேலையும் செய்றா.
எல்லாமே பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைகள்லாம் நம்ம வந்து வேலைக்காரியெல்லாம் வச்சுக்க முடியாது, வச்சுக்க கூடாது. அது மட்டும் ஜெபம் பண்றதுக்கு கூட ஆள் வச்சுக்கலாம் சில பேர் அப்படி இருக்கிறாங்க உலகத்துல. ஆனால் பகவானுடைய சேவைன்றதுனால அவ சுயமா அவளே செய்வாளாம். அப்படி செய்யும்போது இங்க லக்ஷ்மி தேவியின் கட்டிலிலிருந்து எழுந்துன்னு ஒரு வாசகம் வருது. லக்ஷ்மி தேவி ருக்மிணி தான் இங்க. அப்போ நாரத முனிவர் வர்றார். நம்ம பொதுவா இப்பெல்லாம் நம்ம வந்து சாதாரண மனிதர்கள்லாம் படுக்கை அறை வரைக்கும் முனிவர் எல்லாம் வர முடியாது. சாதாரணமா யாரா இருந்தாலும் வர முடியாது. படுக்கை அறையெல்லாம் பூட்டி பூட்டி வச்சுப்போம் நாமெல்லாம். இப்ப காலத்துலாம் அப்படித்தானே நடக்குது. அங்க வெளியவே நிக்க வச்சு பேசுவோம். இங்க முனிவர் பகவான் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு முனிவர்களுக்கு வந்து மரியாதையும் மதிப்பும் இருந்திருக்கு. அப்போ உடனே பகவான் வந்து எழுந்து அவருக்கு சகல மரியாதையும் செய்றார். அப்ப இங்க வந்து வர்ணனையில என்ன சொல்லப்படுதுன்னா பகவான் வந்து நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமணே தாயச்ச ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது எது? ரெண்டு விஷயம். ஒன்னு பிராமணர்கள், ஒன்னு பசுக்கள். அதனால அதை வந்து அவர் நிரூபிக்கணும். அவர் இயல்பாவே, இது வந்து ஆர்டிபிஷியல் கிடையாது, இயல்பாகவே பிராமணர்களை அவர் நேசிப்பவர். இங்க வந்திருக்கிறது நாரதர் முனிவர். பிராமணர்களில் சிரேஷ்டமானவர், சிறந்தவர். அதனால நாரத முனிவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்றார். பாத பூஜை பண்ணி அவர் நல்லா கவனிக்கிறார். அஹ் அம், நாரத முனிவர் என்ன பண்ணார்? அடுத்த அரண்மனைக்கு போறார். அடுத்த அரண்மனையில பகவான் வேற வேலை பண்ணிட்டு இருக்கிறார். ஏற்கனவே தான் வந்து பார்த்துட்டீங்களே, உங்களுக்கு பாத பூஜைலாம் நான் பண்ணியாச்சே அப்படின்லாம் காட்டாம, அடுத்த அரண்மனையில் ஒன்றுமே புரியாத மாதிரி, வாங்கப்பா எப்போ வந்தீங்க முனிவரே அப்படின்னு சொல்லி. இப்போ நாரதருக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அங்கே வேற வேலை பண்ணிட்டு இருந்தார், இங்கே வேற வேலை பண்ணிட்டு இருக்கிறார். இவ்வாறு நாரத முனிவர் கிருஷ்ணரை ஒரு ஒரு அரண்மனையிலும் வெவ்வேறு காரியங்கள் செய்யறதை பார்க்கிறார் ஒரே நேரத்தில். ஒரு ஒரு அரண்மனையில சிரிச்சு பேசிட்டு இருப்பார், ஒரு அரண்மனையில குழந்தைகளை பார்த்துட்டு இருப்பார், ஒரு அரண்மனையில குழந்தைகளுடைய திருமண ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருப்பார், ஒரு அரண்மனையில ராணிகளோட தண்ணியில ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறார், ஒரு அரண்மனையில அவங்க மந்திர ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார், மந்திரிகள் உத்தவர் அவங்களோட எல்லாம் ஆலோசனை பண்ணின்னு இருக்கிறார், ஒரு அரண்மனையில தியானம் பண்றார், ஒரு அரண்மனையில சந்தியாவந்தனம் பண்றார், ஒரு அரண்மனையில யஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு அரண்மனையில மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கறது போறாரு. இப்படியாக வெவ்வேறு அரண்மனையில வெவ்வேறு வேலைகளை செய்யறாரு. ஒவ்வொரு ராணியும் கிருஷ்ணர் என்கிட்ட மட்டும்தான் இருக்கிறாருன்ற ஒரு மாயையை வேற போட்டு வச்சிருக்காரு. இது சாமானியவர்களால சாத்தியமே இல்லை. சாமானிய ஒரு யோகிகள், ஒரு யோகி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த யோகி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தன்னை விரிவாக்க முடியும். ஒரே ஒரே மனிதன். அப்போ நான் இருக்கேன் கீதா கோவிந்ததாசி, நான் வந்து என்னை வந்து அதே மாதிரி டூப்ளிகேட் எவ்வளோ பண்ண முடியும்னா மேக்சிமம் 9 பண்ண முடியும். அது நம்ம கர்தமருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். கர்தம முனிவர் வந்து தேகூத்தியை திருப்திப்படுத்தணும்னு 9 கர்தம முனிவராக விரிவடைகிறாரு. அப்போ ஒரு யோகி அப்படின்னா கூட ஒரு அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் விரிவடைய முடியும். ஆனால் இங்க பகவான் 16,108 பகவானாக, ஆனா ஒரு பகவானுக்கும் இன்னொரு பகவானுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. வித்தியாசமே இல்லை, அப்படியே அதே நேரத்துல இருக்கக்கூடியது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரே நேரத்துல எல்லா ஜீவராசிகள் மனசுலயும் அவர் பரமாத்மாவா இருக்கிறார் பாருங்க. எல்லா ஜீவராசிகள் மனதிலையும் பரமாத்மாவாக இருக்கிறார். அனன்ய ஜீவராசிகள் ஒன்னா ரெண்டா, இதாவது இந்த 16,108 குறிப்பிட்ட அளவு சொல்லிட்டாங்க, ஒரு கணக்கு இருக்கு. ஆனா எல்லா ஜீவராசிகள் கணக்கே இல்லையே. எல்லாருடைய இதயங்களிலும் அவரால் பரமாத்மாவாக இருக்க முடியும். அதை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். புரிந்து கொள்வது கடினம் தான், கிருஷ்ணருடைய செயல்களை புரிந்து கொள்வது கடினம். நாம் அதை புரிந்து கொள்வதை விட அவருடைய லீலைகளாக பாராட்டணும், அவ்வளவுதான். அவருடைய செயல்களை நாம் இப்போ இந்த கணக்கு போட்டு இந்த சோதனை கூடத்துல எல்லாம் இவ்வளோவா அவ்வளோவான்ட்டு அந்த எண்ண முடியாது, அதை வரையறுக்க முடியாது. பகவானுடைய செயல்களை வரையறுக்கவே முடியாது. எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. நம்மை வந்து மிகப்பெரிய மாயையில் அவரால் ஆழ்த்த முடியும்.
உடனே நம்மளெல்லாம் மாத்தி நம்ம கிருஷ்ணர் கடவுளே இல்லைன்னு கூட சொல்ல வைக்க முடியும் அவரால். எல்லாமே அவருடைய விருப்பம் தான். இப்ப நாரத முனிவர் வந்து இத்தனை விஷயங்களையும் ஒரே இடத்துல பார்க்கிறார். இது மிகப்பெரிய அதிசயம். எப்படி நம்ம வந்து அவர் கோபிகளோட அஹ், ராசலீலை புரிஞ்சப்ப அஹ், ஒவ்வொரு கோபியும் கிருஷ்ணர் என்னோட தான் இருக்கிறாருன்னு நினைச்சாங்க. அது லட்சக்கணக்கான கோபிகள் எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு பகவான் நினைச்சாருன்னா அவரால முடியும். அவ்வாறு அவர் வந்து அஹ், ஒரு இடத்துல வந்து வேள்வி பண்றார். வேள்வி பண்றத வந்து பிரபுபாதர் சொல்லும்போது பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு சொல்றார். நம்ம ஏற்கனவே பஞ்சமகா யஜ்யம் பார்த்துருக்குறோம். பஞ்சமகா யஜ்யம்ன்றது வந்து வேதம் ஓதுறது, யாகம் செய்யறது, விருந்தினர்களை உபசரிக்கிறது, முன்னோர்களுக்கு பிண்டதானம் அளிக்கிறது, நம்முடைய உணவுல ஒரு பாகத்தை வந்து ஜீவராசிகளுக்கு அளிக்கிறது. பஞ்சமகா யஜ்யம் செய்யற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வந்து ஹரே கிருஷ்ண இயக்கத்துல பிரபுபாதர் நமக்கு வந்து ஒரு சாதன திட்டம் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு சில விதிமுறைகள் உண்டு. இந்த பஞ்சமகா யங்கியம் அதுல வந்துருது. நம்ம தனிப்பட்ட முறையில இப்படிதான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் கர்மகாண்டம் மாதிரி கிடையாது. நமக்கு பிரபுபாதர் கொடுத்த வாழ்க்கை திட்டத்தை நம்ம கடைபிடிச்சோம்னாலே இந்த பஞ்சமகா யங்கியம் வந்துரும். பிரபுபாதர் பஞ்சமகா யஜ்யம் ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, நம்ம வந்து மூச்சு விடும்போது, சாப்பிடும்போது, நடக்கும்போது, பல செயல்களை செய்யும்போது நிறைய ஜீவராசிகளை கொல்கிறோம். அதெல்லாம் வந்து அதனுடைய பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம கிருஷ்ண உணர்வு செயல்களை நம்ம செய்யும் போது இதெல்லாம் அடங்கிடும். இந்த பஞ்சமகா யஜ்யம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம வந்து பிராமண போஜனம் தரோம், பிண்டதானம் உண்டு, நம்மளதுல உண்டு. அதை வந்து கிருஷ்ண உணர்வுல நம்ம செய்றோம். கிருஷ்ண உணர்வுல நம்ம செய்கிறோம். பிரசாத விநியோகம் செய்கிறோம். அந்த நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய சடங்குகள் அனைத்தையும் விவாக யஜ்யத்துல இருந்து ஆரம்பிச்சு தீட்சை வரைக்கும் பல யஜ்யங்களை செய்கிறோம். அதெல்லாம் யஜ்யங்கள். அப்புறம் பிராமணர்களை விருந்தினர்களை உபசரிக்கிறது. இப்படி அஹ், அஹ், வேதம் ஓதுதல் அப்படின்றது வந்து நம்ம வந்து வேத பாடங்களாகிய பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பஞ்சமகா யஜ்யம் இயற்கையா நடந்துரும். அது நம்ம தனிப்பட்ட முறையில கர்ம காண்டம் மாதிரி செய்யறது கிடையாது. அடுத்து வந்து பகவான் வந்து காயத்ரியும் ஜபிக்கிறார். இதெல்லாம் அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் ஏன் செய்யறாரு? பகவானுக்கு வந்து இந்த மாதிரி கடமைகள் செய்யணும், ஆலோசனை செய்யணும், ஆஹ் பல விஷயங்களை இந்த நாரத முனிவருக்கு பாத பூஜை பண்றார். நாரதருக்கு நல்லா தெரியும் இவர் வந்து கடவுள்னு. ஆனா பாத பூஜையை வாங்கிக்கிறார். ஏன் வாங்குறாருன்னா, இங்கே பகவான் ஒரு ராஜாவாக, ஒரு மன்னனாக லீலை நடத்திட்டு இருக்கிறார். அவர் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் முன் உதாரணமா இருக்கணும்னு பார்க்குறார். பகவான் வந்து எல்லாருக்கும் முன் உதாரணம். அவர் செய்யறத எல்லாம் செய்வாங்க இல்லையா? அதனால ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்? வரக்கூடிய முனிவர்களை ஆதரிக்கணும், அவங்கள வந்து வணங்கணும். கடவுளாக இருந்தா கூட முனிவர்களை வணங்கி தான் ஆகணும். இது நம்ம வந்து அஹ், பிருகு முனிவரை பார்ப்போம். பிருகு முனிவர் வந்து கோவத்துல வந்து மகாவிஷ்ணுவை எட்டி வதிப்பார். பகவான் கோவமே படல, அவருடைய திருவடி அப்படியே பிடிப்பார். பிடிச்சு கோவப்படாதீங்க முனிவரே அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அப்பதான் பிருகு முனிவர் சொல்றாரு, இவர் தான் முழுமுதற் கடவுள், மத்தவங்க எல்லாம் கிடையாது. ஏன்னா கோபத்திற்கு வந்து உள்ளாகிறாங்க. பகவான் வந்து கோபத்துக்கே உள்ளாகவில்லை, அவர் வந்து முக்குணங்கள்ல வந்து பாதிக்கப்படலை அப்படின்றத பிருகு முனிவர் புரிந்து கொள்கிறார். ஸோ அந்த மாதிரி பகவான் இங்கு லீலை புரிகிறார். மற்றவர்களுக்கு வந்து உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் வந்து நாரத முனிவருக்கு பாத பூஜை செய்றார். நாரத முனிவர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பயம் வந்திருக்கு. என்ன பயம்னா, இப்போ நம்ம ஒரு சோதிக்கிற மாதிரி வந்துட்டோமோ, பகவான் நம்மளை வந்து நமக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டாரு, நம்ம தப்பா நினைச்சுப்பாரோ, என்னடா அது இப்படி ஒரு ஒரு இக்கட்டா ஒரு தர்ம சங்கடமான நிலை தான். ஒரு பக்கம் வந்து பகவானுடைய லீலையை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அவர் அனன்ய லீலையை புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்துல பல லீலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பயமாவும் இருந்தது. அதே சமயத்துல ஆனந்தமாகவும் இருந்தது. இப்ப அவருக்கு வேற பார்த்து பூஜை எல்லாம் பண்ணிட்டாரு. அதனால இப்ப வந்து நாரத முனிவர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பகவான் கிட்ட கடைசியில ஒரு அரண்மனையில வந்து நான் கிளம்பட்டா, எனக்கு வந்து அனுமதி கொடுங்க. அது அனுஜானகி மாம் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அனு ஜானகி எனக்கு வந்து போகிறதுக்கு
அனுமதியை கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ இவர் மனசுல இருக்கு, இவருடைய சேவை, நாரத முனிவருடைய சேவை பிரயாணம் செய்து பிரச்சாரம் செய்வது. பரிவிரஜகாச்சாரிய அப்படின்னு சொல்லுவாங்க. பரிவிரஜகாச்சாரியன்னா ஆஹ், பிரயாணம் செய்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஒரு சந்நியாசினா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. க்ஷேத்திர சந்நியாசின்னு இருக்காங்க, சில பேர் ஒரே இடத்துல இருந்துருவாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அது க்ஷேத்திர சந்நியாசி. ஆனால் பரிவிரஜகாச்சாரியா வந்து பல இடங்கள்ல பயணம் செய்யக்கூடியவர்கள். முக்கியமா நாரத முனிவர் ஒரே இடமா இருக்கிறது இல்ல. ஒரே இடமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தக்ஷன் சாபமும் இருக்கு, அது சந்தோஷமா அவர் வாங்கிட்டார். நாரத முனிவர் அஹ், பறந்து போய் எல்லா உலகங்களும், நரக லோகத்துக்கு கூட போவார். அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக அவர் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர். அதனால என்னுடைய சேவைக்கு நான் மீண்டும் திரும்புகிறேன், எனக்கு அனுமதி அளியுங்கள்னு ஒரு உள்ள வந்து ஒரு கலக்கம் இருக்கு. அதை பகவான் புரிஞ்சுக்கிறார். உடனே சொல்றாரு, முனிவரை நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு மானிடனாக ஒரு லீலை புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யணும், அதனால செய்யறேன். நீங்க இதற்காக பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள்னு சொல்றார். சொன்ன உடனே நாரத முனிவர் வந்து ஒரு பிரார்த்தனைகளை, சின்ன சின்ன பிரார்த்தனைகளை வைக்கிறார். வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறார். இவ்வாறாக பகவான் வந்து இந்த 16,108 மனைவிகளோட இன்புற்று இருக்கிறத நாரத முனிவருக்கு மட்டும் காட்டுறார். யாரும் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. மற்றவர்கள் அந்த துவாரகை வாசிகள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க அதுக்கு அந்த, அதாவது பகவானுடைய லீலையில மட்டும் ஏதாவது ஒண்ணுத்த யாருக்காவது காட்டணும்னு நினைச்சாதான் அவங்களுக்கு தான் காட்டுவார். மற்றவங்க எல்லாம் ஒன்றும் புரியாத மாதிரி அப்படியே செயல்படுவாங்க. அந்த ராணிகள்லே கூட யோசனை பண்ணியிருக்கலாம், அது என்ன கிருஷ்ணர் என்கிட்ட மட்டும் இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, அந்த யோசனையை கூட அவரு அந்த அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அது பகவானால தன்னுடைய லீலையில பக்தர்களை முழுமையாக ஆட்டுவிப்பார். நம்ம பார்த்தோம்ல, யசோதா அம்மா, யசோதா மாதா கிருஷ்ணரை வாயக்காட்டு வாயக்காட்டுன்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வாயை காட்டுறார். வாயில வந்து அந்த சராசரத்தையும் பார்க்கறா யசோதை. ஆனா பார்த்துட்டு இப்ப கடவுளா என் குழந்தை அப்படின்னு யோசிக்கிறா, இது கடவுளா அப்படின்ட்டு ஒரு மயக்கம் வந்துடுது. கடவுள் நம்ம குழந்தைன்னா இப்போ ஒரு பயமும் இருக்கும், மயக்கமும் இருக்கும். சாதாரண நிலையில கடவுள் என்னுடைய கணவர், கடவுள் என்னுடைய குழந்தை, கடவுள் என்னுடைய சகோதரன் அப்படின்னு இருக்கும்போது, அதை புரிந்து கொள்ளும் போது பயம் வந்துடும். கடவுள் என்னுடைய உறவினர், கடவுள் என் குழந்தை அப்படின்னும் போது யசோதைக்கு அப்புறம் அந்த தாய்ப்பாசம் வராது, ஒரு பயபக்தி வந்துடும். அதையும் பகவான் தான் நிறைவேற்றணும். அங்கேயும் மாயை போட்டு தான் ஆகணும். மாயை வந்து அவங்கள மறைக்கணும். இல்ல, இது உன் குழந்தை, இது கடவுள் இல்லை குழந்தை, உன் குழந்தை அப்படின்னு மாத்தணும். இப்ப இது கடவுள் இல்லை உன் கணவன்னு மாத்தணும். அந்த ராணிகள்லாம் இது என் கணவன் அப்படின்னு. அதோடு சேர்த்து அவங்க வந்து பக்தியினுடைய உன்னத நிலையில இருக்கிறதுனால அது வந்து அஹ், பக்தியும் இருக்கும், பக்தியோட சேர்ந்த மாதுரிய ரசமா இருக்கும். அங்க அவர்கள்லாம் வந்து நாமெல்லாம் சாதாரண பெண்கள்லாம் கணவனை சாதாரணமா நடத்துறாங்கல்ல, அது வராது அங்க. அங்க பக்தியோட சேர்ந்த ஒரு மாதுரிய ரசம் இருக்கும். அப்படியே தன்னுடைய பக்தர்களை ஆட்டுவிக்கிறார் பகவான். அற்புதமான லீலைகளை செய்து இதை கேட்கும்போது நாமெல்லாம் புனிதமடைவோம். நம்முடைய ஜட கலங்கங்கள் எல்லாம் போய்விடும். நமக்கு பௌதிக ஆசைகள்லாம் அறவே நம்முடைய இதயங்கள்ல இருந்து நீங்கிவிடும். இந்த மாதிரி பகவானுடைய லீலை. இதே நீங்க ஒரு சினிமா நடிகன் பல பெண்களோட ஆடுறத பார்க்குறோம், கேட்குறோம். அதுல வந்து நரகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போதோ கேட்கும்போதோ அதை ரசிக்கும் போதோ நமக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா பகவானை பற்றின இன்பமான லீலைகளை கேட்கும்போது நம்முடைய இதயங்கள்ல இருக்கிற காமம் ஒழிக்கப்படும். நமக்கு காமம் வராது, காமம் போயிடும். ஒரு உன்னதமான அஹ், ஆச்சாரியனிடமிருந்து நம்ம கேட்கும்போது, நல்ல பக்தர்களிடமிருந்து பகவானுடைய இந்த இன்பமான லீலைகளை கேட்கும்போது நம்முடைய இதயத்தில் இருக்கும் காம அழுக்குகள் நீங்கிவிடும். காமம் இருக்காது.
காமம் நீங்கிவிடும். அதுதான் நம்ம வந்து அறிகிறோம். இந்த அத்தியாயம் முடிஞ்சது. நம்ம வெற்றிகரமாக பாகவதம் 10வது காண்டம் 3வது பகுதியை முடிச்சிட்டோம். பகவானுடைய கருணை, அவருக்கு நன்றி கூறி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். இல்ல, ஒரே ஒரு கருத்து நான் வந்து சொல்லாம விட்டுட்டேன். அந்த கருத்தை ஞாபகப்படுத்தியிருந்தேன், சொல்லலை. அது மட்டும் சொல்லிடுறேன். சாதாரண மனிதன் வந்து சாதாரண மனிதனுக்கு வந்து கட்டுப்பாட்டு விதிகள் உண்டு. ஒரு ஒரு மனிதன், ஒரு ஆண் மகன் வந்து வேத இலக்கியங்களின்படி பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். பெண்களுக்கு வந்து ஒரே திருமணம் தான் எல்லா யுகத்திலையும். ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் பல திருமணங்கள் செய்து கொள்ளலாம். செய்து கொண்டாலும் அந்த அனைத்து பெண்களையும் ஒழுங்கா நடத்தணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் ஒரு பௌதிகவாதி எப்படி கடவுள், இந்த கடவுள் வந்து காம வயப்பட்டவரா, நீங்க இப்படிப்பட்ட கடவுளை வணங்குகிறீர்கள் நிறைய கேள்வி எல்லாம் எழுது பேசுறாங்க. நம்ம இந்து மதத்திலேயே கூட பேசுறாங்க. கிருஷ்ணரை வந்து தவறா பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு கேள்வி எழுந்தது. அப்ப இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு போது ஒரு ஒரு பக்தர் பதில் அளிச்சார். இது ஒரு டிவி ஷோல வந்து இருந்தது. இப்போ போலீஸ் இருக்கிறாருன்னு வச்சுங்க. போலீஸ் நாட்டுல வந்து ஒரு கட்டுப்பாட்டு விதி இருக்கு. நீங்க வண்டி ஓட்டும் போது 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல நீங்க ஓட்டக்கூடாது. ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். போலீஸ், டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிரும். இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ்ன்றவன் ஒருத்தன் பைக்ல வந்து 100ல போறான்னு வச்சுக்கோங்க. அவனை பிடிக்கணும்னா அந்த போலீஸ் வந்து 120ல போகணும் இல்லையா? அவனை விட அதிகமான வேகத்துல போய் அவனை பிடிக்கணும். புரியுதா? அது மாதிரி பகவான் என்பவர் அதிகாரி. அதனால அவர் வந்து அவருக்கு இந்த சட்டதிட்டம்லாம் கிடையாது. அவருடைய அந்த அந்தரங்கமான இந்த மாதிரி லீலைகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மனப்பக்குவம் இல்லை. ஆச்சாரியர் திருப்பி திருப்பி சொல்றார், 1வது காண்டத்துல இருந்து படிப்படியா தான் 10வது காண்டத்துக்கு வரணும்ன்ட்டு. அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார். நம்ம அந்த 5 ரசங்களை புரிஞ்சுக்கும் போது தான் மாதுரிய ரசத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும். சில பக்தர்கள் மாதுரிய ரசத்துல இருக்கிறதுனால அந்த பக்தர்களை திருப்திப்படுத்தணும்ன்ட்டு இந்த ஒரு லீலையில பகவான் ஈடுபடுகிறார். அதுக்கான காரணங்கள்லாம் இது இருக்கு. ஆனா இன்னொரு ஒரு காரணம், இந்த சாதாரண மனிதன்லாம் அவனெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா பகவான் மிகப்பெரிய வேகத்துல போறார். ஏன்னா அவர் போலீஸ் அதிகாரி. அவருக்கு வந்து சட்டதிட்டங்கள்லாம் இல்லை. அவர் தான் சட்டத்தையே வைக்கிறவங்க. சட்டத்தை பாதுகாப்பவர்கள். இல்ல, போலீஸுங்கெல்லாம் சட்டத்தை பாதுகாப்பவர்கள். திருட வந்து 40 50 கிலோமீட்டர்ல போனான்னா போலீஸ் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போய் அவனை பிடிப்பார். அது போலதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இப்ப ஏதாவது கேள்வியை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். மாதாஜி, இப்ப பிருகுமுனிவர் அப்ப வந்து பகவான் வந்து கோபப்படலாம்னு சொன்னீங்களா மாதாஜி? அது மாதிரி பகவான் எந்த இடத்துலயும் கோபப்படலையா, இல்ல கோபப்பட்டிருந்தாருன்னா அதுக்கான காரணம் என்ன? பகவான் கோபம்ன்றது வந்து ஒரு பௌதிக குணம். பகவான் கோபப்பட்டார்னா கூட அது அவருக்கு வந்து ஆன்மீக குணம், இந்த முக்குணங்கள்ல வராது. இப்ப ராமர் வந்து கடல்ல பார்த்து கோபப்படுறார். அங்க லீலையில வந்து ஆஹ், அடங்கல கடல், அதுக்காக கோபப்படுறார். பலராமர் வந்து யமுனையை பார்த்து கோபப்படுறார். இந்த கோபம் எல்லாம் உன்னதமானவை. இந்த பௌதிகமான கோபங்கள்ல வராது. சரியா? ஹரே ம். அவர் கோபமே வராது. பிருகுமுனிவருக்கு பிருகுமுனிவர் எட்டி வச்சப்ப கூட அவருக்கு கோபம் வரல. வராது. ஏன் வரும்? அவர் முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரியுது பிருகு முனிவருக்கு, ஓ இவர் முழுமுதற் கடவுள், அதனால தான் அவருக்கு கோபம் வரல அப்படின்ட்டு. மற்றவங்களாம் யாரு முழுமுதற் கடவுள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வராரு பிருகு. அது அவருக்கு புரிஞ்சிடுது. ஏன்னா பகவான் எந்த பேரு புகழ் நான் தான் பகவான்னு சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. யாரும் என்ன வந்து வணங்கணும், எனக்கு இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது பகவானுக்கு. அதனால அவருக்கு ஏன் கோபம் வரப்போகுது? நீ என்ன பகவான்னு சொல்லி சொல்லாம போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு கோபமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிறார் பிறகு.
மற்றவர்களை சோதிக்கும் போதும் இவரை சோதிக்கும் போதும் அவருக்கு வித்தியாசம் தெரியுது. சரியா? வேற ஏதாவது கேள்விகள்? மகேஸ்வரி ஹரே கிருஷ்ண பேசுங்க. மாதாஜி. ஆ, மாதாஜி, ஆ, நான் மங்களமயி மதுமதி மாதாஜி, மங்களமயம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் மாதாஜி. தெரியுது. சொல்லுங்க. ஆ, ஆமா. மாதாஜி, பஞ்சமகா யஜ்யம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. பஞ்சமகா யஜ்யம்ன்றது பித்ரு யஜ்யம், ஜீவ யஜ்யம், ஆ, அந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பிரபுபாதர் அதை வந்து விளக்குறாரு, இங்கேயே விளக்குறாரு. வேற ஒரு இடத்துல வேற மாதிரி ஒண்ணு விளக்கி வச்சிருக்கிறாரு. அது இங்க இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஆஹ் ஒரு வீட்டில் வந்து பக்தர்கள் எல்லாருக்குமே, மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த பஞ்சமகா யஜ்யம் சொல்லப்படுது. அவங்க வீட்டில் வந்து படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், வேதம் ஓதுதல்னு சொல்றாங்க, சாஸ்திரம் படிக்கணும். ரெண்டாவது, யஜ்யங்கள் செய்யணும். மூணாவது, பிராமணர்களை கவனிச்சுக்கணும். மூணாவது, பித்ருக்களை கவனிச்சுக்கணும். இது நாலாவது. அஞ்சாவது, சகல ஜீவராசிகளையும் எப்படியாவது கவனிச்சுக்கணும். போஜனம் கொடுக்கணும், இல்ல ஏதாவது ஒரு சேவை பண்ணணும். இது 5 விஷயங்கள். ஏன் செய்யணும்? தினம் தினம் நம்ம பாவத்தை செய்றோம், நம்ம அறிந்தோ அறியாமலையோ. மூச்சு விடும்போது நிறைய ஜீவராசிகள் செத்து போகுது. நடக்கும்போது நிறைய ஈ, எறும்பு, பூச்சி, புழு பூச்சி எல்லாம் செத்து போகுது. நிறைய விஷயங்கள்ல நம்ம தினம் தினமே பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்காக பஞ்சமகா யஜ்யம் போதிக்கப்படுது. புரியுதா? இதெல்லாம் வந்து நம்முடைய ஹரே கிருஷ்ண இயக்கத்துல பிரபுபாதர் ஒரு பேக்கேஜாவே கொடுத்துட்டார். அது நம்ம வந்து நீங்க உபதேச அமிர்தம் படிச்சீங்கன்னா, எப்படி பக்தர்களோட உறவு கொள்வது, எப்படி பிற ஜீவராசிகளை கையாள்வது, என்னென்ன யஜ்யம் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான பேக்கேஜோட தான் நமக்கு ட்ரைனிங் நடக்குது. நீங்க பக்தர்களா இருந்தீங்கன்னா அடிப்படை விஷயம் தெரியும். ஒரு ஒரு எந்த நேரத்திலையும் யார் உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க வந்து குறைஞ்சபட்சம் தண்ணி, அதிகபட்சம் சாப்பாடு போட்டு, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பா வந்துடணும். வந்தீங்களா, எதை சாப்பிடுறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, எந்த விஷயத்துக்கு அவங்க வந்தாங்கனாலும், உங்ககிட்ட சண்டையே போறதுக்கு வந்தா கூட உட்காருங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்முடைய அடிப்படை குணமாக இருக்க வேண்டும். இது வந்து விருந்தினர்களை கவனிப்பது, பிராமணர்களை கவனிக்கிறது, பிராமணர்களுக்கு தட்சணை கொடுக்கணும். அப்புறம் பித்ருக்களுக்கு பிண்டதானம் அளிப்பது. பித்ருக்களுக்கு பிண்டதானம் அளிக்கிறதுல பல முறைகள் இருக்கு, கர்மகாண்டம் இருக்கு. நம்ம கர்மகாண்டத்தை கடைபிடிக்காம கிருஷ்ண உணர்வுல நம்ம பிண்டதானம் பண்ணலாம். கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருடைய பிரசாதத்தை அந்த முன்னோர்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். வீட்டில் வந்து முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையரோ நமக்கு வேண்டிப்பட்டவங்களோ இறந்து போனால் அவங்களுடைய பேரை சொல்லி பக்தர்களை அழைத்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கீர்த்தனம் வச்சு பிரசாதம் போட்டு, உங்களால் எளிமையான முறையில் பண்ண முடியும்னா எளிமையான முறையில், உங்களால் நல்லாவே பண்ண முடியும்னா நல்லா பண்ணி, இதெல்லாம் வந்து பிண்டதானத்தில் வரும். இல்லை கயை போய் சைத்தன்ய மகாபிரபு அவங்க அப்பாக்காக பிண்டதானம் அளிப்பார். அதனால கயையில போய் நம்ம பிண்டதானம் அளிக்கலாம். இதெல்லாம் வந்து பஞ்சமகா யஜ்யத்தினுடைய விவரங்கள். யஜ்யம் அப்படின்னா விவாகத்துல இருந்து ஆரம்பிக்குது. விவாக யஜ்யம், குழந்தைகளுக்கு வந்து குழந்தைக்கு வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதுக்கு யஜ்யம் இருக்கு. அதெல்லாம் கிருஷ்ண உணர்வு இல்லை. நம்ம கணபதி ஹோமம்லாம் பண்றது கிடையாது. நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல யஜ்யங்கள் இருக்கு. கிருஷ்ண உணர்வுல தயார் பண்ணிக்கப்பட்ட பிராமணர்கள் இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு நீங்க வந்து யஜ்யம் பண்ணலாம். இதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். அப்புறமா வந்து இதுக்கு இதெல்லாம் யஜ்யம். அப்புறம் வந்து அஹ், இது கர்ப்பமான பெண்மணிக்கு வந்து இது சீமந்த யஜ்யம் ஒன்று இருக்கு. சீமந்தத்திலேயே வந்து பல யஜ்யங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் புத்தகம் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய அருகில் இருக்கும் இஸ்கான் கோயிலோட சம்மந்தப்பட்டீங்கன்னா அவங்க எல்லாம் எது எதுக்கு யஜ்யம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியும். அன்னப்பிரசன்னான்னு ஒன்று இருக்கு, அதுக்கு யஜ்யம் பண்ணும் குழந்தை பிறந்த பிறகு. நாமகரணம் இருக்கு, வித்யாரம்பம் இருக்கு. பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி வித்யாரம்பம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம், அதுக்கெல்லாம் யஜ்யம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஹரே பஞ்சமகா யஜ்யத்துல ஒரு யஜ்யம். பிராமணர் போஜனம் இருக்கு, விருந்தினர்களை உபசரிக்கிறது, பித்ருக்களுக்கு தானம் அளிக்கிறது, வேத பாராயணம் படிக்கணும். வேதம்ன்றது நம்ம அந்த சத்துர்வேதம் படிக்கிறது கிடையாது. நம்ம பாகவதம் பகவத்கீதை படிக்கிறதே நம்மளுக்கு வேத பாராயணம் தான்.
புரிஞ்சுதா? எஸ் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. நீங்க இஸ்கான் மாதாஜி பக்தரா இன்னொரு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து உங்களுடைய மென்டர்லாம் உங்களுக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் விவரமா இப்ப நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு. சரியா? தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. இன்னொரு நிறைய பிரிவு, விஷயம். பிருகு முனிவர் வந்து நாராயணரை எட்டி உதைச்சப்போ அவர் கோவப்படல. ஆனா இது ஒரு நான் கேள்விப்பட்டேன், இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவர் வந்து பிருகு முனிவருடைய பாதத்துல கால்ல இருந்து ஒரு இருக்க கண்ணை, கண்ணு, அகங்காரம்ன்ற கண்ணை நசுக்கிடுவார். அது உண்மைதான். அது உண்மைதானே மாதாஜி? பகவான் நினைச்சா எதுவும் ஒன்னா செய்யலாம் இல்லையா? பகவான் ம். தெரியும் அவரை சோதிக்கத்தான் வராருன்னு அவருக்கு தெரியும். அதனால ம். வந்து இது வந்து பகவானுடைய லீலை. இன்னும் அது அதுக்கு தொடர்ச்சியா அப்புறம் லக்ஷ்மி தேவி கோபம் பட்டுட்டு போயிடுவாங்க. அதுல தானே திருப்பதி வராரு, திருப்பதி பெருமாள் வராரு. இது மிகப்பெரிய கதை. இவ்வளவு அறிக்கை ஓகே நீ மாதாஜி. புரிஞ்சுக்கலாம். அது உண்மைதான். அந்த அகங்காரத்தை அழிச்சிடுவார். ம். ம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு ஹரே பிரியா. கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சரஸ்வதி மாதா. இந்த இந்த மந்த் பகவத் தர்சனம் புக்ல உங்களோட கட்டுரை வந்திருக்கு மாதாஜி. ரொம்ப அருமையா இருக்கு. பொறாமைன்னு சொல்லிட்டு ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி, படிச்சேன். நன்றி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பண்ணுங்க. கண்டத்துல எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு மாதாஜி. ஒரு கேள்வி வந்து இப்ப எல்லாரு சர்வ அந்தர்யாமி பகவான் எல்லார் அந்தரங்கத்திலும் இருக்கிறாரு, ஒரு கிருமி கீட்டா எல்லார் அந்தரங்கத்துல. ஆனா பிராமன் மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சோரு, அது எப்படி அவரு மாதாஜி? எல்லாருக்குமே பிடிக்கும். பகவானுக்கு வந்து பிராமணர் தான்ட்டு இல்ல. சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது பகவத்கீதையில. சமூகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் வந்து சமமா தான் இருக்கிறார். ஆனா அந்த குறிப்பிட்ட ஜீவராசி அவரை தான், அவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்லைன்னும் போது அங்கு வந்து அவர் தன்னை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறார். ஒரு சாதாரண ஜீவராசி இருக்கு, ஒரு பிராமணன் இருக்கிறான். ஏன் பிராமன் நமோ பிரம்மன்ய தேவாய அப்படின்னு சொல்றாங்க அவரை? அந்த பிராமணனுக்கு கிருஷ்ணரை தவிர, பகவானை தவிர வேற எதுவும் இல்லை வாழ்க்கையில. அதனால பகவான் அங்க பிரதிபலிக்கணும். அதுக்காக மற்ற ஜீவராசிகள்லாம் அவர் கை விடுறதே கிடையாது. அவர் கையே விடுறது எல்லாரையுமே நேசிப்பார், எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த ஜீவராசிக்கு தெரில, ஆனால் நீ வேண்டாம் அப்படின்னுது. ஆனா பிராமணன் அப்படி இல்லையே, சதா சர்வ நேரமும் கிருஷ்ணரே நினைக்கிறான். அதனால பகவானுக்கு பிரதிபலிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. புரியுதா? புரிஞ்சுங்க மாதாஜி. இன்னொரு கேள்வி இருந்துச்சு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, விவரமாச்சு. ஆனா இன்னொரு, இந்த நாரத முனி, இந்த 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 ஸ்டோரி, இந்த கதை வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன். நாரத முனி துவாரகா போனாரு இந்த மாதிரி. ஆனா இது நாரத முனி கொசமே இந்த மாதிரி பல விதம் லீலை பண்ணாரா அங்க? இன்னும் உண்மையாவே அவர் குழந்தை ಅಥವಾ வேற வேற விதத்துல அவர் அந்த சேவைகள் செஞ்சுட்டு இருந்தாரு மாதாஜி உண்மையிலே துவாரகால? உண்மையிலே அப்படித்தான் வாழ்ந்தாரு. இப்போ ஒரு ஒரு ராணி கிட்ட ஒரு ஒரு விஷயத்துல பண்ணின்னு இருந்தார். உண்மையாவே அப்படித்தான் இருந்தார். கிருஷ்ணர் 16,108 ராணிகள் கிட்ட ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த ராணிகள்லாம் என்கிட்ட தான் இருக்கிறார் கிருஷ்ணர்னு நினைக்க வச்சார். என்னது இது, இந்த சொல்லுவாங்கல்ல என்னது, பெண்டா, மனைவி மனைவி பின்னாடியே போற புருஷன் மாதிரி அவங்களெல்லாம் நினைக்க வச்சார். ஆங்கிலத்துல ஹென் பெக்டு ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பொண்டாட்டி பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு மனைவியும் சந்தோஷமா இருந்துச்சு. என்ன என்னையே புடிச்சிட்டு வர்றாரு, என்கிட்டயே இருக்கிறாருன்னு ஒரு ஒரு மனைவியும் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் மயக்கி வச்சிருந்தாராம். உண்மையாவே நடந்தது. நாரதர் அதை வந்து பார்த்துட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. உண்மையாவே அப்படித்தான் இருந்தார். நான் 16,108 மனைவினா அப்படித்தானே இருந்தாகணும். எல்லாரையும் சமமாவே நேசிச்சாரு. எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாரு. நீ என்கிட்ட தான் இருக்கிறாரு, இங்கேதான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த பௌதிக உலக நாம இப்போ இது படிக்கிறோம் நீங்க சொல்றீங்க. ஆனா சில பேர்த்துக்கு நாம என்ன கிருஷ்ணா பத்தி பேசுறதுக்கு போனா, கிருஷ்ணாக்கு அவ்வளவு பொண்டாட்டி இல்லையாங்கிற ஒரு தப்பா ஒரு கல்பனை அதுக்குதான் பதில் வச்சுக்கிறாங்க. நான் சொன்னேன். கொஞ்ச நாள் எனக்கு அப்படி இருந்துச்சு இல்ல மாதாஜி. அதுக்குதான் அப்ப சொன்னேன். எனக்கு இல்ல இல்ல அததான் சொன்னனே. ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது. பல பேரை தொட்ட பரந்தாமன் தன்னை புகழ் பாட கேட்டதுண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ரொம்ப தப்பான
ஒரு பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பாராட்ட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எப்படி எழுதுறானுங்கன்னு தெரியல எனக்கு. இது சின்ன வயசுல அது பாட்டின்றதுனால நமக்கு அது தெரியுது. அது தப்பு. ஏன்னா அவனுங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைல்ல. அறிவில்லாதனால பகவானை பல பேரை தொட்ட பரந்தாமன்னு பாடுறான். பகவான் வந்து எல்லாருமே அவருக்கு சொந்தமானவங்க தான். அவர் ஒரே ஒரு புருஷன், மற்றவங்க எல்லாம் ஸ்திரீ. ஒரே புருஷன் யார் இந்த உலகத்துலன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் ஒரே புருஷன், மற்றவங்க எல்லாம் ஸ்திரீ தான், மற்றவர்கள்லாம் பெண்கள் தான். ஒரு இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்த நான் கடைசியில் இந்த லெக்சர் கடைசியில சொன்னதை திரும்பி நீங்க கேட்கணும். அதே பதில் தான் நான் சொல்லுவேன். போலீஸ்காரன் வேகமா போய் தான் திருடனை பிடிக்கணும். பகவான் வந்து இது 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 வந்து பௌதிகவாதிகளுக்கான விளக்கம். பகவான் ரொம்ப வேகத்துல போனாதான் இவனுங்கெல்லாம் பிடிக்க முடியும். ஒண்ணும். ரெண்டாவது, பகவானுடைய அஹ், இந்த பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரசத்துல இருந்தாங்க. பகவானை சில பேர் நண்பரா நினைச்சாங்க, அதனால அங்க அவர் நண்பர் ஆயிட்டார். பகவானை சில பேர் வந்து எஜமானனா நினைக்கும் போது அவர் எஜமானனா இருக்கிறாரு. குழந்தையா நினைக்கும் போது குழந்தையா போறாரு. ஆனா பகவானை காதலனாகவோ கணவனாகவோ நினைத்த பக்தர்களுக்கு அவர் போய் தான் ஆகணும். அதுவும் அனைத்து பெண்களும், இந்த 16,000 இளவரசிகளும் கிருஷ்ணரையே நினைச்சு வாழ்ந்தாங்க. நரகாசுரனை கொன்னு அந்த இளவரசிகளை ஒரே நேரத்துல திருமணம் செஞ்சார். ஒரே நேரத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் வந்து இருந்தாங்க. புரியுதா? எல்லா இப்ப கல்யாண மண்டபம் ஒரே முறை கல்யாணம் பண்றாரு பகவான். சேர்த்து எல்லாரையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி சேர்த்து கல்யாணம் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட்டார். ஒரு ஒரு மண்டபத்திலயும் இருந்தாராம். அது மனிதனுக்கு சாத்தியமாவாது. இது புரிஞ்சா மற்றவர்களிடம் இதை நீங்க பேசவே கூடாது. ராசலீலையோ இந்த லீலையோ யாரும் பேசப்படாது. அப்ப சொல்லணும் பௌதிகவாதிகளுக்கு. இப்ப இதுக்கு பதில் சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. தயவுசெய்து இதை பேச உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க பேசாதீங்கன்னு சொல்லலாம். அதை மீறி கேட்டாங்கன்னா இந்த பதில் சொல்லலாம், ஆனா அவங்களுக்கு புரியாது. புரியுதா? சரிங்க மாதாஜி, புரிஞ்சுங்க மாதாஜி. இதை பத்தியெல்லாம் பேசவே கூடாது. ஆரம்ப கட்ட பக்தர்களுக்கோ ஆரம்ப கட்டத்திலயும் இந்த மாதிரி ராசலீலை இதெல்லாம் பேசவே படாது. பிரபுபாதர் நிறைய பேச மாட்டார். இதை நிறைய பேசவே மாட்டார். எனக்கு புரியாது. பகவான முதல்ல கடவுள் அப்படின்னு புரிஞ்சின பிறகு, அந்தர்யாமி பரமாத்மா அப்படின்னு புரிஞ்ச பிறகு, அப்புறம் அவர் பகவான்னு புரிஞ்சு இத்தனை 9 காண்டங்கள்ல முடிச்ச பிறகுதான் நம்ம 10வது காண்டத்துக்கே வரோம். வந்து இந்த மாதிரி அந்தரங்க லீலையெல்லாம் பார்க்குறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த அந்தரங்க லீலையில. அதெல்லாம் நமக்கே வந்து பிரபுபாதர் கொடுக்கல. கிரந்த சமாதின்னு ஒரு இடம் இருக்கு பிருந்தாவனத்துல. போனீங்கன்னா கிரந்தங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு நம்ம சாதாரண மனிதர்களால புரிஞ்சுக்க முடியாத மாதிரி கிரந்தங்கள் எழுதி அப்புறமா அதெல்லாம் பொச்சிட்டாங்க. 6 கோஸ்வாமிஸ், 6 கோஸ்வாமிகள் வந்து கிரந்த சமாதின்னு ஒன்று இருக்கு. அதிபயங்கரமான லீலைகள்லாம் அவங்களுக்கு காட்டப்பட்டது. அதெல்லாம் எழுதினாங்க. எழுதிட்டு அப்புறமா இது சாதாரண மக்களுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பொச்சிட்டாங்க. கிரந்த சமாதி நாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம், அவ்வளவுதான். நமக்கே கூட இந்த லீலைகள்லாம் வந்து ஆழ்ந்து உள்ள போறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இப்ப ராதா குண்டம் இருக்கு. ராதா குண்டம் சொல்ல சொல்ல நேற்று பக்தர்களை நான் கூட்டிட்டு போனேன். நான் சொன்னேன் ராதா குண்டத்துல பத்தி பேச கூட நமக்கு தகுதி இல்லை. பார்க்கலாம், வணங்கலாம், அவ்வளவுதான். சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பக்தர் போய் காலை விட்டார் அதுல. 1000 முறை சொல்றேன், இந்த அபராதம் அபச்சாரம் பண்ணவே கூடாது. திரும்பியும் பக்தர்களுக்கு சொல்றேன், இந்த லீலைகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு படிக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு சொன்னாங்களோ அவ்வளவு மட்டும் புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றவர்கள்லாம் நீங்க பிரச்சாரத்துக்கு ஏன் போறீங்க? இதெல்லாம் பத்தி ஏன் பேசுறீங்க? பேசக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு பக்தியில ஆர்வம் இருக்குது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்போ அந்த ராதா குண்டம், ஷியாம குண்டம், அப்ப கங்கையில நம்ம காலை வச்சு இறங்கி முதல்ல தண்டவத் பண்ணிட்டு தான் உள்ள காலை வச்சு இறங்கி குளிக்கிறோம். யமுனையில குளிக்கிறோம், காவேரியில குளிக்கிறோம். ஆனா ராதா குண்டம், ஷியாம குண்டத்துல எல்லாம் அனுமதியே கிடையாது. அனுமதியே கிடையாது. வணங்கிட்டு தண்ணி எடுத்து பிரதட்சணம். அங்க அந்த பொதுமக்கள்லாம் போய் கீழே உக்காந்து அதுல கலீஜி பண்ணி அங்க என்னென்னவோ பண்றாங்க. அது மிகப்பெரிய அபராதம். அது போல இதை பற்றி நாம பேசவே படாது. எவனா வந்து உங்களை கேள்வி கேட்டான்னா நீங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது, சாண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான்.
இல்ல, இவ்வளவு ஒரு என்னோட ஃப்ரெண்ட் இருந்தா மாதாஜி, சொல்லக்கூடாது பட் இந்த டைம்ல அவளுக்கு வந்து நான் சொன்னேன், அந்த பிரிசங்கோடய ஒரே பிரிசங்கோடய வாழு, அது எப்படியோ இருக்குது பரவாயில்ல. கிருஷ்ணா பண்ணிக்கலையே நான் ஏன் பண்ணிக்க கூடாதுன்ட்டு ஒரு பொண்ணோட இது சவால் வந்துச்சு. அதுக்கு இல்ல சொல்லலாம் அப்ப நீங்க. நான் சொன்னேன். இல்ல அப்ப நீங்க வந்து ம். சொல்லலாம், கிருஷ்ணர் வந்து அஹ், பண்ணலாம், அவர் கடவுள், நாம கடவுள் கிடையாது. அதுவும் பெண்களுக்கு வந்து நீ யாரா இருந்தாலும் ஒரு ஒரு திருமணம் தான், 10 திருமணம்லாம் கிடையாது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு அனுமதி உண்டு. ஆண்கள் வந்து சரிசமமா வச்சுக்கினாங்கன்னா. ஆனா இப்ப சட்டப்படி ஆண்களுக்கும் அனுமதி கிடையாது. நம்ம சட்டத்தையும் கடைபிடிக்க வேண்டி வரும். அதனால சட்டப்படி ஆண்களும் வந்து 2 திருமணம் பண்ண முடியாது. சட்டத்தையும் மதிச்சு தானே வாழணும். சாஸ்திரம் சொல்லுது. ஒரு கணவன் இப்ப அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாமியர்கள் வந்து பல பெண்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதி உண்டு. அந்த நாட்டுல உண்டு, நம்ம நாட்டுல இல்லை. ஆனால் நான் சட்டமும் பேசிதான் ஆகணும். ஓ, கீதா கோவிந்த மாதாஜி சொன்னாங்க ஒரு மனிதன் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு டிவோட்டி இந்த லெக்சரை கேட்டேன், நான் பல திருமணம் செஞ்சுக்கிறேன்னு போயிட்டாங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் தரணும். சாஸ்திரத்துல இருக்குது, சில விஷயங்கள் சாஸ்திரத்துல இருந்தாலும் நாம் கடைபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நாட்டு சட்டத்தையும் நம்ம கடைபிடிச்சாகணும். அதனால ஆணோ பெண்ணோ ஒரு முறை தான் திருமணம். சரியா? சரிங்க. தேங்க்யூ மாதாஜி, எல்லா சரி. வேலைக்கும் சார். சரி. சரி. வேற யார்? மகேஸ்வரி மாதாஜி கேளுங்க. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. மாதாஜி, 6 தீய குணங்களையும் விடும் பொழுதுதான் ஒரு ஆத்மா வந்து உயர்ந்த நிலைக்கு போகுது அப்படின்னு சொல்றோம்ல மாதாஜி, காம குரோத விரோதம்னு. ம். ஆனா இப்ப இந்த துர்வாச முனிவர், பிருகு முனிவர் இவங்களை போன்றவங்களுக்கு மட்டும் இந்த கோபங்கிற ஒரு உணர்வு மட்டும் எங்க மாதாஜி அவங்கள விட்டு போகலீங்களாங்க மாதாஜி? கோபம் போல ஹரே கிருஷ்ணா. அப்படின்னு கேக்குறீங்களா? ஆஹ் அது அவங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். அவங்க வந்து சரிங்க. யோகிகளை தவிர பக்தர்களா ஆகல. சில பேர் பாருங்க, விஸ்வாமித்திரர் வந்து பிரம்ம ரிஷி பட்டம் எப்ப கிடைச்சதுன்னா அவர் கோபத்தையும் காமத்தையும் விட்ட பிறகுதான் அவருக்கு பிரம்ம ரிஷியா கொடுத்தாங்க பட்டம். அது போல பிருகு சரிங்க. முனிவருக்கும் வந்து கோபம் இருக்கு. அந்த கோபத்தை விட்டாதான் ஆன்மீக உலகம். அவங்க யோகிகளா இருக்கிறாங்க. முனிவர்கள்லாம் வந்து யோக சக்தியில வந்துடுச்சு. யோக சக்தி உண்டு. யோக சரிங்க. சக்தின்றது மோட்சமோ கிருஷ்ண பிரேமையோ கிடையாது. சரிங்க. யோக சக்தின்றது வந்து கிருஷ்ண பிரேமையை அடையிறது இல்ல. கிருஷ்ண பிரேமையை அடையும் போது இதெல்லாம் இருக்காது. முக்தி சரிங்க. அடையும் போது, கிருஷ்ண பிரேமையை அடையும் போது தான் இதெல்லாம். அவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சோன்னு சொல்லலையே. அவர்கள் ஓ புலன்களை சரி. கட்டுப்பாட்டுல கொண்டாண்டாங்க. புலன் கட்டுப்பாடு இருக்கு, யோக சக்தி இருக்கு, யோக சித்தி இருக்கு. ஆனாலும் சில சரிங்க. அனர்த்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கோபம்ன்ற அனர்த்தம் இருக்கு. சில நேரங்கள்ல அதான். அந்த கோபம் வந்து கிருஷ்ணரே அவங்களுக்குள்ள, இப்ப அவங்களுக்கு அவர்களை வைத்து ஒரு லீலை பண்ணணும்னா அவங்களுக்கு கோபம் இல்லைன்னா கூட கோபம் வர வச்சிருவார். சரிங்க மாதாஜி. பல கோணங்கள்ல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பொதுவா முனிவர்கள்னா ம். கோபம் வரக்கூடாது. ம். ஆனா அங்க ஒரு லீலை வரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள கோபத்தை கிருஷ்ணர் போட்டுருவார். சரிங்க மாதாஜி. வந்து இந்த 10ஆம் காண்டத்திலே நம்ம பார்க்க போறோம். இவருக்கு சரிங்க. நாரத முனிவருக்கு கோபம் வந்துரும் எதுக்கள் மேல. ஓ சரிங்க மாதாஜி. 10வது காண்டம்ல 11 12லயே பார்ப்போம். ஏன்னா எது வம்சமே அழிஞ்சிரும். அவங்க குடிச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி குத்தி சாவடிச்சிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. ஓ ஓ கிருஷ்ணருடைய உறவினர்கள் சரி. மொத்த பேரும் அப்படிதான் செத்து போவாங்க. அது கிருஷ்ணரே இதுக்கு பண்ண. காரணம் நாரத முனிவர். காரணம் நாரதர் நாரத முனிவர் சாவோன்ற கோபம் வர்ற மாதிரி மாதிரி காட்டுவாரு. ஆனா உண்மையில பகவான் கூட இருக்காரு. எடுத்துன்னு போகணும்னு பார்ப்பாரு. அதனால ஒரு குழப்பத்தை உண்டு சரிங்க. பண்ணி எல்லாரும் வெட்டி குத்தி செத்து போற மாதிரி ஒரு முடிவு. ஓ, சரி சரிங்க மாதாஜி. அதெல்லாம் அப்புறம் படிப்போம் நம்ம. சரிங்க மாதாஜி, சரிங்களா? நன்றிங்க மாதாஜி. முனிவர்கள் வந்து மாதாஜி இப்போ ம், அவங்களுக்கு சில பேர் வந்து அந்த உன்னத நிலையை அடையாதவர்கள் இருக்கலாம். உன்னத நிலையை அது அடைந்தவர்களுக்கும் கோபம் வருதுன்னா அந்த கோபத்துக்கு காரணம் கிருஷ்ணர். சரிங்க மாதாஜி. ம். அப்படி இருந்தாலும் இந்த 2 3 முனிவர்கள் தான் ரொம்ப ரொம்ப பேசப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சிறப்பு இருக்குது. அதுதாங்க மாதாஜி, இன்னும் அந்த அவங்க லீலைகளிலும் அவங்க தொடர்ந்து இன்னும் அவங்க கிருஷ்ண பேசப்படுறாங்க. பிரேமையில வரல. அவங்க எல்லாம் கிருஷ்ண பிரேமை சரிங்க. இல்ல முக்தி அடைஞ்சாங்களான்னா இல்ல. சரிங்க அது மாதாஜி. அந்த நிலையை ஆனா வந்தாதான் பகவான் அவங்களுக்கு, அது அவங்களுக்கு டெஸ்டிங். பகவானை நேரா தரிசிக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்க பகவான் சொல்லுங்க மாதாஜி. பகவானே நேரடியா தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஆனா துர்வாச தொடர்ந்து இருக்க முடியாது. முனிவருக்கும் தொடர்ந்து இருக்க முடியாது அவரோட. இருக்க முடியாது. சரிங்க ரெண்டு மாதாஜி. ரெண்டு பதில் இதுக்கு. இந்த பௌதிக உலகத்தை அஹ், நடத்தி செல்வதற்கு பகவான் இங்க வந்து பௌதிக உலகத்திலயும் வைகுண்டம் இருக்கு.
அதான் ஓ பார்க்கடல். ஆமா, பௌதிக உலகத்துல சரிங்க மாயாப்பூர் இருக்குல்ல, அது ஆன்மீக உலகம் தான். பிருந்தாவன் இருக்கு, ஆன்மீக சரி உலகம் தான். ஸ்ரீரங்கம் இருக்கு, ஆன்மீக உலகம் தான். இதெல்லாம் சின்ன சின்னதா. சரி பெரிய லெவல்லயும் ஆன்மீக சரி உலகம் இருக்கு, பௌதிக உலகத்திலயும். அது பாத்தீங்கன்னா பார்க்கடல். பார்க்கடல்ல நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறார். அது பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட லோகம். அங்க வரைக்கும் போறதுக்கு இரண்யகசிப்பு கூட இது இருந்தது, சக்தி இருந்தது. இரண்யகசிப்பு போறான் அந்த ஓ வைகுண்டத்துக்கு. ஆனா பகவானை பார்க்க முடியல. இப்ப இந்த ம் முனிவர்கள்லாம் கூட அந்த வைகுண்டத்துக்கு போக முடியும், ஆனா தொடர்ந்து இருக்க முடியாது. சரிங்கம்மா இந்த முனிவர்களுக்கு யோக சக்தி இருந்து வைகுண்டத்துக்கு போனாலும் தொடர்ந்து இருக்க முடியாது. அங்கேயே வாழ முடியாது, ம் அங்கேயே முக்தி பெற முடியாது, கிருஷ்ண பிரேமையை அடைய முடியாது. யோக சரிங்கம்மா சக்தி அங்க வரைக்கும் போறதுக்கு கூட. இப்ப உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு லேடி மேல போனாங்க, தெரியும் எல்லாருக்கும், ஸ்பேஸ். ஆமா ஆமா ஆனா அங்க போனாங்க, அங்க ஸ்பேஸ்ல தொடர்ந்து இருக்க முடியுமா? முடியாதுங்க எங்கேயோ போனாங்க, எங்க ஏதோ போனாங்க, ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க, காத்து ம் இல்ல என்னன்னு. ஏதோ ஒரு கிரகத்துக்கே கூட போனாங்கன்னு சொன்னா. ஆனா போறதுக்கு செயற்கையா போனாங்க. ஆனா அங்கே தொடர்ந்து ம் இருக்க முடியாது. நீங்க இப்போ ஒரு ம் சந்திரலோகம் போகணும்னா, சந்திரலோகத்துக்கு போகணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். சரிங்க புண்ணியம் பண்ணணும், ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணணும். சந்திரலோகம்ன்றது ஒரு சொர்க்கலோகம். இந்திரலோகம்ன்றது சரிங்கம்மா ஒரு சொர்க்கலோகம். அங்கெல்லாம் போகணும். பித்ருலோகம், ஜனலோகம், தப்பலோகம்னு நிறைய மேல் கிரகங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போகணும்னா நீங்க ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணணும். அந்த தகுதி இல்லாம நான் இப்ப இதுல போறேன், ஸ்பேஸ்ல போறேன் அப்படின்னா கூட அதற்கு அங்க சும்மா டெம்பரவரியா இருக்க முடியுமே தவிர அங்க நிரந்தரமா இருக்க முடியாது. அதற்குரிய எதிர்வினைகளும் இருக்கு. அங்க சாப்பிட முடியாது, ம் அங்க டாய்லெட் மலம் கழிக்க முடியாது. ஏன்னா நம்ம பிரச்சனையை சொன்னாலே நீங்க பாத்துறீங்களோன்னோ. இப்படி தண்ணி எப்படி விடுறா, அப்படியே பறகுது அந்த தண்ணி, அதை அப்படி இப்படி புடிச்சு புடிச்சு குடிக்கிறா, அப்படியே மிதக்கறா, என்னென்னவோ நடந்தது. அதெல்லாம் ஏன் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களோட சம்பந்தப்படுத்தி விளக்கறதுக்காக. சரி மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல இல்லாம நான் வேற எங்கேயோ போறேன்னா போலாம். ஆனா அது டெம்பரவரி தான். ம் அதற்குரிய புண்ணியம் இல்லாம அங்க தொடர்ந்து இருக்க முடியாது. வைகுண்ட லோகம் போற அளவுக்கு அவங்க யோக யோக சக்தி இருந்தது. அப்ப எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும். தவம் இருந்தது. சரிங்க ஆனா தொடர்ந்து இருக்க ம் அனுமதி கிடையாது. தொடர்ந்து இருக்கணும்னா பக்தரா இருந்தா தான் இருக்க முடியும். சரிங்க அங்க தொடர்ந்து இருக்கணும்னா முழுமை பெற்ற பக்தரா இருக்கணும், தன்னை உணர்ந்த பக்தரா இருக்கணும். நான் கிருஷ்ணருடைய சேவகன்றத நிலையில முழுமை பெற வேண்டும். அப்பதான் அங்க அனுமதி உண்டு. இங்க அந்த சரிங்க இப்ப இந்த இதுல ஸ்பேஸ் ஸ்பேஸ் அந்த ஏர்கிராஃப்ட்ல போய் அங்க போற மாதிரி, அந்த இதுல ம் விண்வெளி கோள்ல போய் அங்க போய் இருந்தாங்க. தொடர்ந்து இருக்க முடியல. அதான் அதற்குரிய தகுதி இல்லை, அதனால கீழே வந்தே ஆகணும். இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. ம் ஆமாங்க இருந்தாலும் அங்க இருக்க முடியாது. மீன்ஸ் போறாங்க, செயற்கையா போறவங்க எல்லாம் போறாங்க. பிரபுபாதர் நிறைய எதிராரு. செயற்கையா போறாங்க, அங்க போய் இருக்க மாட்டாங்க. சந்திரனுக்கு சந்திரனுக்குலாம் போகவே முடியாது. ஆராய்ச்சி சரிங்க பண்றாங்க, என்னென்னவோ முட்டாள்தனமா பல கோடி 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 செலவு பண்றாங்க. ஆனா எந்த கோடியும் செலவு பண்ணாம தன்னுடைய பக்தி, யோகா சக்தி அதை வச்சு கூட மக்கள் இவங்க சாதிக்கிறதை விட அதிகமா சாதிக்கிறாங்க. நான் ஒரு ஆங்கில லெக்சர்ல சொன்னேன். இந்த சுனிதா வில்லியம்ஸ் மேல போனா, ஆனா யாரையாவது பார்த்தாளா? அங்க மேல யார் யாரோ இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிரகத்திலயும் யார் யாரோ இருக்கிறாங்க. யாரையாவது பார்த்துருப்பாளான்னு பார்க்கல. ஒரு அப்படியே சும்மா அப்படியே வெட்ட வெளியே பார்த்துட்டு உள்ள உக்காந்துட்டு தவிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் ம் நம்முடைய சாவித்திரி, வேத இலக்கியங்கள்ல சொல்லப்படுற சாவித்திரி சாதாரண பெண். அவ ஒன்றும் பெருசா விஞ்ஞானி அதெல்லாம் கிடையாது. ஆனா அவள் அறிவுனா அறிவு, வேத அறிவு இருந்தது, பக்தி இருந்தது, கற்பு இருந்தது. இந்த சக்தியில யமராஜரை பாக்குறா அவ. நம்மளாம் யாராவது யமராஜனை பார்க்க முடியுமா? காட்டுவாரா முதல்ல? வாய்ப்பில்லை அவள் ம் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு பெண்ணாக இருந்ததுனால யமராஜரை பார்க்கறா. ம் இங்கேயே யமராஜர் ரொம்ப திருப்தி அடைறா. இப்படி ஒரு பெண்ணா? மா நீ யாருமா, நீ என்னம்மா இப்படி பேசுறியே? மகிழ்றாரு. ம் அந்த அந்த உரையாடலை நீங்க கேட்டீங்கன்னா மெய்சில் இருக்கும், அப்படி பேசுறா அவ. அதனால என்ன பண்றா, உயிரை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஓகே, நான் சத்தியவானுடைய உயிரை கொடுக்கிறேன்னு. இதை சாதிக்க முடியுமா சுனிதா வில்லியம்ஸ்ல? இது பக்தினால தான் முடியும். பக்தியும் தூய்மையினால தான் முடியும். இது செயற்கை. இவங்க சாதிக்கிறதெல்லாம் சரிங்க செயற்கை.
யாரா இருந்தாலும் முனிவர்கள் கூட பண்றது செயற்கைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ அவங்க வந்து கிருஷ்ண பக்தர்களாக மாறுறாங்களோ அப்பதான் அவங்களால நாரத முனிவர் மாதிரி சுத்த முடியும். சரிங்க மாதாஜி. அவங்க எல்லாம் யோக சக்தி புரியுது. வச்சிருக்கிறவங்க, அவ்வளவுதான். யோகத்துக்கும் சரி பக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நிறைய பிரபுபாதர் சொல்றாரு. சரியா? சரி சரிங்க ஹரே கிருஷ்ணா. புரியுதுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். நன்றி. நன்றி. பார்வதி மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வித்யாரம்பம் சொன்னீங்கல்ல, படிப்புக்கு படிக்கும்போது நம்ம குரூப்ல சொன்னாலே நீங்க பண்ணி விடுவீங்களா மாதாஜி? வித்யாரம்பம்ன்றது வந்து குழந்தைங்களுக்கு பண்றது. அதுதான் மாதாஜி, என் பேத்தி இருக்காங்க, அதுக்குதான் கேக்குறேங்க மாதாஜி. நான் வந்து நான் பிராமண பெண் தான். ஆனா நான் சரிங்க வந்து அதை செய்யறது அது வந்து ஆண்கள் தான் செய்வாங்க. அது இங்க இப்ப இஸ்கான்ல எல்லாம் பண்றாங்க, இங்க பண்றாங்க. நீங்க எந்த இஸ்கானோட சரிங்க. தொடர்புடையவர்கள்? நாங்க கோயம்புத்தூருங்க மாதாஜி. அங்க அது பண்றாங்களான்னு கேளுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சரி பிராமணரோ இல்லைன்னா சிம்பிளா என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற மூத்த பக்தர்களை வச்சு ஒரு தட்டுல வந்து சரிங்க அரிசி வச்சிருவாங்க. அரிசி வச்சுட்டு அந்த மூத்த பக்தரை அந்த குழந்தைய மடி மேல வச்சு எழுத வைப்பாங்க. சரிங்க. சரி சரிங்க அந்த மாதிரி மாதாஜி. பண்ணலாம். அந்த இன்னொரு மாதிரி யாராவது மூத்த சரிங்க பக்தர்கள் அங்க கோயம்புத்தூர்ல இருந்தாங்கன்னா, நாங்க இந்த குழந்தைய சரிங்க வித்யாரம்பம் மாதாஜி. பண்ண வைக்கிறோம், நீங்க உங்க கையால ம், எழுதுறீங்க அப்படின்னு. அது சரிங்க வந்து அது ஒரு மாதாஜி. ஒரு ரிச்சுவலாவே சில நேரங்கள்ல அதுக்கு ஒரு ஏக்கியம் பண்ணுவாங்க. அது இங்க வந்து மாயாப்பூர்ல விமரிசையா பண்ணுவாங்க. இங்க இருக்கிற தவ திரு ஜெயபதாக சரிங்க சுவாமியோ இல்ல இங்க இருக்கிற சில மகாராஜங்களை வச்சு பண்ணுவாங்க. இல்ல ஜனநிவாஸ் பிரபுன்ட்டு ஒரு பிரம்மச்சாரி, மூத்த பிரம்மச்சாரி இருக்கிறாரு, அவரை வச்சு எழுதி வாங்கிக்குவாங்க. அதுக்குன்னே ஒரு விழா நடக்கும் இங்க. சரிங்க மாதாஜி. குருவாயூர்ல நடக்குது மாதாஜி. ஆ குருவாயூர்ல நடக்குது மாதாஜி. குருவாயூர்ல குருவாயூர்ல ஓ நடக்குதாமே, போகலாமே நீங்க. அங்க சொல்லலாம் நடக்குது, இல்ல அங்க போகலாம். அன்னப்பிரசன்னா அங்கதான் மாதாஜி பண்ணேன். பண்ணீங்க. இந்த ரைட். வித்யாரம்பம் இல்ல நீங்க நீங்க இதுலயே பண்ணலாம். சொன்னீங்கன்றது. நீங்க இங்க இஸ்கான்ல சரி. மகாராஜர் இருக்கிறாரு, ம், அவர்கிட்ட வந்து ஒரு தட்சணையை கொடுத்து நீங்க கையில எழுதுங்க. சரி சரி சரிங்க மாதாஜி. மாதாஜி இன்னொரு கேள்வி மாதாஜி. ம். பகவான் அந்த இது கடலுக்குள்ள அவர் வாழ்ந்த இடமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்க ஆமா, மாதாஜி, அது உண்மைங்களா மாதாஜி? ஆ பகவான் கடலுக்குள்ள அவர் முதல்ல வாழ்ந்த அந்த இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்க மாதாஜி, அது உண்மைங்களா? உண்மைதான். ஆ, உள்ளூர்ல சரி ஆராய்ச்சி சரி. தான் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்குன்னு ஓ, ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய கட்டுரை, நிறைய புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார். என்னுடைய குரு ஓ, சகோதரர் இவரு. சரி சரி அறிவி வரலாற்று பூர்வமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. எப்படி எப்படி இது உண்மை, கிருஷ்ணர் இருந்தது உண்மையெல்லாம் அதுக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதுல மிகப்பெரிய பௌதிகவாதிகளுக்கெல்லாம் அவர் ப்ரூஃப் பண்றார். சரி சரிங்க பண்ணி மாதாஜி. உண்மைதான் உண்மைதான். அதுக்கான புத்தகங்கள்லாம் சரி இருக்கு, வாங்கி படிங்க. சரி சரிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஆங்கிலத்துல இருக்கு பிரணாம்ஸ் மாதாஜி. இந்த புத்தகம். பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். ம், சரி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, பக்தர்களை நாளை வகுப்புல சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ. நன்றி. ஹரே கிருஷ்ணா.